எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், வணக்கம். விவரங்கள். இன்றைய தினம் தேமுதிகவினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் தியாகராயர் நகரில் நடைபெற்றிருந்தன. இந்த கூட்டத்தில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு நிர்வாகிகள் மத்தியில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் கட்சி பணிகள் குறித்தும் பேசியிருந்தார். அதில் ஒரு கட்டமாக எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 2024ஆம் ஆண்டு அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டிருந்தது. அதில் 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன எனவும், அது மட்டுமல்லாமல் ஒரு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த ஒரு ராஜ்யசபா இடம் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என்ற ஒரு கருத்தினை நிர்வாகிகள் மத்தியில் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக முதலமைச்சராக இருந்தவர், அதே போன்று கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நம்பினோம், ஆனால் விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார் என்று பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை நம்பினோம், ஆனால் ஏமாற்றிவிட்டார் என்று பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்கிறார். மீண்டும் செய்தியாளர் குணசேகரனிடம் செல்லலாம். குணசேகரன், நீங்கள் தொடரலாம். எடப்பாடி பழனிசாமி நம்மை முதுகில் குத்திவிட்டார் என இன்றைய பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் கூட்டணி குறித்தான அந்த ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிடாமல் தான் அந்த தொகுதிகள் உடன்பாடு மற்றும் அந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்திடப்படும். அதனை தான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இது போன்ற வழிமுறையில் தான் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம் என தேதி குறிப்பிடாமல் எங்களிடம் கையெழுத்தினை பெற்றுக் கொண்டார் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதியாக பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரச்சாரத்திற்கு அதிகமான கூட்டங்கள் வருவது காசு கொடுத்துதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்தினை கூட்டி வருவதாகவும், ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் 300 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்தும் பிரியாணி கொடுத்தும் தான் இந்த கூட்டத்தினை கூட்டுகிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் விமர்சித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கூட்டத்திலும், அதாவது பிரேமலதா விஜயகாந்த் நிர்வாகிகளிடையே பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி நம்மை ஏமாற்றி விட்டார், தொகுதி உடன்பாடுகளை மீறிவிட்டார், ராஜ்யசபா இடம் தருவதாக கூறியிருந்த நிலையில் அந்த இடத்தினை தருவதாக கூறி தற்பொழுது ஏமாற்றி விட்டார் என்ற கருத்தினை தொடர்ந்து பேசி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அதே கருத்தினை மீண்டும் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.